செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முத்துராமலிங்கம், சென்னை மேல்நிலைப்பள்ளி விருகம்பாக்கத்தை சார். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிற தலைப்பு பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 1.3 மாறுதல் நிகழ்தகவு அணிகள். மாறுதல் நிகழ்தகவு என்றால் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழக்கூடிய ஒரு செயலானது I என்ற நிலையிலிருந்து J என்ற ஒரு மற்றொரு நிலைக்கு மாறுவதை நிகழ்தகவுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. இது ஒரு நிலை மாறுதல் நிகழ்தகவு, அதாவது ஒன் ஸ்டேஜ் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இதனை PIJ என்ற எழுத்தால் குறிக்கப்படும். அடுத்ததாக மாறுதல் அணி. மாறுதல் அணி என்றால் என்ன அப்படின்னா, ஒரு அணியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் A என்ற நிலையிலிருந்து B என்ற நிலைக்கு மாறினாலோ அல்லது B என்ற நிலையிலிருந்து A என்ற நிலைக்கு மாறினாலோ கிடைக்கப் பெறுகின்ற நிகழ்தகவுகளை உள்ளடக்கியதாக இருப்பின் அது மாறுதல் அணியாகும். இதனை T என்ற எழுத்தால் குறிக்கலாம், டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு நிறையிலும் உள்ள நிகழ்தகவின் கூடுதல் ஒன்றாகும். அதாவது ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் கூட்டினோம்னா ஆன்சர் எப்போவுமே 1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, A + B = 1. இந்த மாறுதல் அணி எதுக்கு சார் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஃபோர்காஸ்டிங் ரேஷியோ அப்படின்வோம். அதாவது இந்த வருஷம் நம்மளோட பள்ளியோட தேர்ச்சி விழுக்காடு 85% வச்சுக்கோங்க. இந்த மாறுதல் அணியை பயன்படுத்தி எதிர்வரும் ஆண்டுகளில் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ நம்ம ஸ்கூலோட ரிசல்ட்டு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத கணிக்கிறதுக்காக இந்த மாறுதல் அணியை பயன்படுத்துகிறோம். இந்த மாறுதல் அணி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு ரோவில் உள்ள உறுப்புகளை கூட்டினால் ஆன்சர் 1 அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். A + B = 1. இப்போ இந்த மாறுதல் அணியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மாறுதல் அணியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட வினாக்களை எப்படி தீர்வு காண்பது என்பது பற்றி பார்க்கவிருக்கிறோம். பாருங்கள், பயிற்சியில் ஃபஸ்ட் கொஸ்டின். ஒரு வார பத்திரிகைக்கு சந்தா கட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படும் கடிதம் அந்த பத்திரிகை அலுவலகத்திலிருந்து ஏராளமானவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. கடிதம் பெற்றவர்களில் சந்தாதாரர்களாக இருந்து மீண்டும் சந்தா கட்டுபவர்கள் 45% பேர். சந்தாதாரர்களாக இல்லாமல் இருந்து புதியதாக சந்தா கட்டுபவர்கள் 30% பேர் ஆகும். முன்னர் கடிதம் அனுப்பப்பட்ட போது கடிதம் பெற்றவர்களில் 40% பேர் சந்தாதாரர்களாக சேர்ந்தனர். தற்போது கடிதத்தை பெறுபவர்களில் எத்தனை சதவீதம் பேர் சந்தாதாரர்களாக எதிர்பார்க்கலாம்? இப்போ இந்த மாறுதல் அணி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணிட்டேன், கொஸ்டினை படித்து புரிஞ்சுக்கிறதா மெயின். இப்போ இங்கே பாருங்கள், A அப்படின்றது ஒரு தினகரன் பத்திரிகை படிக்கிறவங்க, B என்பது தினமலர் பத்திரிகை படிக்கக்கூடியவங்க. இங்கே அதே மாதிரி சைடில் எழுதிக்கிறோம் ABன்னு. இந்த நிகழ்தகவு என்ன சார் எழுதியிருக்கோம்? இதுதான் மாறுதல் அணியோட வடிவம். அதாவது தினகரன் பத்திரிகை, இது தினமலர் பத்திரிகை. இப்போ நம்ம 12th ஆனுவல் எக்ஸாம் வரும்போது நிறைய பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க, நிறையா எக்ஸாம் ஐடியாஸ் வரும். அப்போ நம்ம இந்த பத்திரிகையிலேருந்து இந்த பத்திரிகைக்கு நிறையா பேரண்ட்டு மாறுவாங்க, நிறையா குழந்தைங்க மாறுவாங்க. இப்போ இந்த தினகரன் நாளிதழிலிருந்து தினகரன், இது தினமலர். தினமலர் நல்லா பாருங்கள், இந்த தினகரன் பத்திரிகையை படிக்கிறவங்க அதே பத்திரிகையை தொடரலாம், இல்லை தினகரன் பத்திரிகையிலிருந்து தினமலர் பத்திரிகைக்கு மாறலாம். இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். தினகரன் பத்திரிகையில் படிப்பவர்கள் அதையே தொடரலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் AA, PAA, இது அதே லெவலில் ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்த PABன்னு என்ன சார்னா, இந்த தினகரன் பத்திரிகையை படிப்பவர்கள் தினமலர் பத்திரிகைக்கு மாறிவிட்டார்கள் அப்படின்றது PAB. இங்கிருந்து கொஞ்சம் பேர் மாறி இருக்காங்கன்னு அர்த்தம். இது தினமலர் பத்திரிகை.
தினமலர் பத்திரிகையிலிருந்து தினகரன் பத்திரிகைக்கு மாறியவர்கள் எவ்வளோ பேருன்னா ப்ராபபிலிட்டி பிபிஏ அப்படின்னு அர்த்தம். இங்கே பிபின்னா என்ன சார்னா தினமலர் பத்திரிகையிலே தொடர்பவர்கள், இது இப்படி எழுதுகிறோம். ஓகே, அப்போ பிஏஏ என்பது ஏ என்ற நிலையையே ரீட்டைன் பண்ணுறவங்க, இது ஏ என்ற நிலையிலிருந்து பி என்ற நிலைக்கு மாறியவர்கள், இங்கே பி என்ற நிலையிலிருந்து ஏக்கு மாறியவர்கள், பி என்ற நிலையே தொடர்பவர்கள். இதுதான் மாறுதல் அணியோட வடிவம். அப்போ இந்த வடிவத்தில் இந்த கொஸ்டினை எப்படி சார் கொண்டு வர்றது அப்படின்னா பாருங்கள், ஒரு வார பத்திரிகைக்கு சந்தா கட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படும் கடிதம் எல்லாருக்கும் அனுப்புகிறோம். இப்போ ஏன்றது சப்ஸ்கிரைபர், பின்றது நான் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்தாதாரர்களாக இருப்பவர்கள் இது நான் சந்தாதாரர், சந்தாதாரர் அல்லாதோர். ஒரு வாரப்பத்திரிகை கடிதம் அனுப்புகிறோம் சந்தாதாரர்களாக, நல்லா பாருங்கள், சந்தாதாரர்களாக இருப்பவர்களே மீண்டும் சந்தாதாரர்களாக மாறுவர். அப்போ அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர், மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. எத்தனை பேர்? 45% பேர். 45%னா 45/100, ஆன்சர் 0.45. அப்போ சந்தாதாரர்களாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க 45னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? பர்சன்டேஜில் இருக்கிறதுனால 100ல் 45 போனால் 55% பேர். 55% எப்படி எழுதலாம்? 0.55. அடுத்தது பாருங்க, சந்தாதாரர்களாக இல்லாமல் இருந்து புதியதாக சந்தா கட்டுபவர்கள். அப்போ இவங்க சந்தாதாரர் இல்லை, இவங்க நான் சப்ஸ்கிரைபர். இவங்க ஏனா சப்ஸ்கிரைபர், பீனா நான் சப்ஸ்கிரைபர். இப்போ பீனா யார் சொல்கிறோம்? நான் சப்ஸ்கிரைபர். சந்தாதாரர்களாக இல்லாமல் இருந்து புதிதாக சந்தா கட்டுபவர்கள் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க? 30%. அப்போ 30%ன்னா 30/100, 0.30. 30% புதுசாக சந்தா கட்டுறாங்கன்னா, கட்டாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? 100ல் 30 போச்சுன்னா 70%, 70%னா 70/100, 0.70. இதுதான் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ், மாறுதல் அணி. இந்த மாறுதல் அணியை கிரியேட் பண்ணிட்டோம். நல்லா பாருங்கள், ஏனா சப்ஸ்கிரைபர், பீனா நான் சப்ஸ்கிரைபர். ஏற்கனவே சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர்னா 45. அப்போ எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா 55%. இந்த பீன்றது சப்ஸ்கிரைபராக இல்லாமல் இருந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர்? 30%. அதை தான் நம்ம 0.30ன்னு எழுதுகிறோம். இது புதுசாக சப்ஸ்கிரைப் ஆனவங்க. அப்போ ஆகாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? 70%, 0.70. இது டிரான்சிஷன், இது மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். இப்போ இங்கே படிங்க, முன்னர் கடிதம் அனுப்பப்பட்ட போது, இது மாதிரி போன வருஷம் லெட்ரு போட்டோன்னே, அந்த கடிதம் பெற்றவர்களில் 40% பேர் சந்தாதாரர்களாக சேர்ந்தனர். இப்போ லெட்ரு போடுறது மாதிரியே போன வருஷம் லெட்ரு போட்டிருக்கோம். அந்த லெட்டரை ரிசீவ் பண்ணவங்களில் எவ்வளோ பேர் சந்தாதாரராக மாறி இருக்காங்களா? 40%. அப்போ எவ்வளோ பேர் சந்தாதாரர் அல்லாதோர்? 100ல் 40 போச்சுன்னா 60%. ஓகேம்மா. இப்போ இது தொடக்கம். இந்த தொடக்க நிகழ்வை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு, அதாவது இப்போ நம்ம லெட்டர் அனுப்புகிறோம், எத்தனை பேர் நம்ம பேப்பரை, நம்ம இந்த வார பத்திரிகையை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் இது மாதிரி லெட்டர் அனுப்புனப்ப எவ்வளோ பேர் சந்தாதாரராக சேர்ந்துருக்காங்களாம்? 40 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எவ்வளோ பேருனா 60%. இது தொடக்கம். இந்த தொடக்கத்தை பயன்படுத்தி எதிர்வரும் ஆண்டு, அடுத்த ஆண்டில் எவ்வளோ பேர் நம்ம வார பத்திரிகையை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது தொடக்கம். இங்கே ஏபி, ஏ 40 பேர் சப்ஸ்கிரைபர், 60 பேர் நான் சப்ஸ்கிரைபர். இங்கே ஏபி எழுதியிருக்கும், இங்கே சைடில் ஏபி இருக்கும். ஓகே, நல்லா பாருங்கள். ஒரு அணிகளை பெருக்கல் உனக்கு தெரியும். ஒரு ரோ எடுத்து காலம் கூட, ரோ பை காலம் மல்டிபிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோ கூட ஃபஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணுறேன். 0.40 இன்ட்டு 0.45, 0.60 இன்ட்டு 0.30 ஒரு ஆன்சர். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0.40 இன்ட்டு 0.55, நெக்ஸ்ட் 0.60 இன்ட்டு 0.70.
40 × 45 அப்படின்னா 1800, 4 டெசிமல் பிளேஸ் வைக்கணும், அதனால் 1800ல் 0.18. 630 சார் 1800, 4 டெசிமல் பிளேஸ் கிரியேட் பண்ணும் 0.18. 40 × 55 220, இங்கே 0னா 2200, 4 டெசிமல் பிளேஸ்னா 0.22. 60 × 17 42, 4200 வரும், 4 டெசிமல் பிளேஸில் 0.42. 0.18னா 0.36, 0.42 கூட 0.22 ஆட் பண்ணால் 0.64. தப்போ 36% மறுபடியும் இந்த ஆண்டு வாரப்பத்திரிகைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த புதிதாக கடிதம், தற்போது கடிதத்தை பெறுபவர்களில் எத்தனை சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா ஏன்றதான் சப்ஸ்கிரைபர். அப்போ இந்த ஆண்டு நம்ம கடிதம் வாங்கினவங்களில் 36% நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட் சம் பார்த்தோம், இப்போ தேர்ட் சம் பார்க்குறோம். பாருங்கள், சந்தையில் உள்ள ஏ மற்றும் பி இரு வகையான சோப்புகளின் தற்போதைய சந்தை பங்கீடு 15% மற்றும் 85% ஆகும். இன்றைக்கி ட்ரெண்டுக்கு 2 வகையான சோப்பில் சந்தையில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சோப் வந்து 15% இருக்குது, செகண்ட் ஒன் 85% இருக்குது. இப்போ இனிமேல் தான் நம்ம கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணோம். சென்ற ஆண்டு ஏ வாங்கியவர்களில் 65% பேர் மீண்டும் அதே வாங்குகின்றனர், 35% பேர் பிக்கு மாறிவிடுகின்றனர். பாருங்கள், ஏ வகை பி வகை 2 வகையான சோப்புகள் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த ஏ அப்படின்றது ஃபஸ்ட்டு வகையான சோப்பு, பின்றது 2வது வகையான சோப்பு. இந்த 2 சோப்புலையும் ஒரு வருடத்திற்கு பிறகு ஏ வாங்கியவர்கள் மறுபடியும் ஏ எத்தனை சதவீதம் பேர் வாங்குகிறாங்க பாருங்கள். சென்ற ஆண்டு ஏ வாங்கியவர்களில் 65% பேர் மீண்டும் இந்த ஆண்டும் அதையே வாங்குகின்றார்கள். அப்போ ஏ அதே ரீட்டைன் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்கன்னா 65%. 65% நம்ம எப்படி எழுதலாம்? 65/100னா 0.65. எத்தனை பேர் ஏலேருந்து பின்ற சோப்புக்கு மாறிட்டாங்க பாருங்கள். இந்த ஆண்டு 35% பேர் பிக்கு மாறிவிடுகின்றனர். ஏ வகை சோப்பை பயன்படுத்திக்கிட்டு இருந்ததில் 35% பேர் பிக்கு மாறிவிடுகின்றனர். 35%னா 35/100, ஆன்சர் 0.35. ஒரு இன்ஃபர்மேஷன் முடிஞ்சது. அடுத்தது, சென்றாண்டு பி வாங்கியவர்களில் நல்லா கவனிங்க. சென்ற ஆண்டு பி 2வது வகையான சோப்பை சென்றாண்டு பி வாங்கியவர்களில் 55% பேர் இந்த ஆண்டும் மீண்டும் அதை வாங்குகிறார்கள். அப்போ பி வகை சோப்பை மறுபடியும் யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர்? 55%. பிக்கு நேரம் எழுதணும். கொஸ்டின் நல்லா படித்து பாருங்கள். சென்றாண்டு பி வாங்கியவர்களில் 2வது வகையான சோப்பு பி வாங்கியவர்களில் மறுபடியும் இந்த ஆண்டு எவ்வளோ பேர் வாங்குகிறாங்க? 55%, 0.55 அதை வாங்குகிறார்கள். 45% பேர் ஏக்கு மாறிவிடுகிறார்கள். பி வாங்கிக்கிட்டு இருந்தவங்க எத்தனை பேர் மாறிட்டாங்க? 45%, அப்படின்னா 0.45. இதுதான் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். அதாவது 2 வகையான சோப்பு இருக்குது, ஏ பி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். முதல் வகை சோப்பை பயன்படுத்துகிறவங்க மறுபடியும் அதே பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னா 65. எவ்வளோ பேர் மாறிடுறாங்க? அதான் டிரான்சிஷன், ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலை. அப்போ எவ்வளோ பேர் மாறிட்டாங்க? 0.35. நெக்ஸ்ட், அடுத்த ஆண்டு பி வாங்கியவர்களில் மறுபடியும் அதே வகையான சோப்பை பயன்படுத்துபவர்கள் 55% பேர். எவ்வளோ பேர் மாறிடுறாங்க? பியிலேருந்து ஏக்கு 45% மாறிட்டாங்க. இது டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். இப்போ தொடக்கத்தில் என்ன சந்தை பங்கீடு இப்போதைக்கு இருக்குன்றாங்க? ஏ வகை சோப்பை பயன்படுத்துபவர்கள் 15% பேரும், பி வகை சோப்பை பயன்படுத்துபவர்கள் 85% பேரும் இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்க தொடக்க நிகழ்வு. இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் ஏ வகை சோப்பு எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க? 15%. பி வகை எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க? 85% சந்தை பங்கீடு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு பிறகு, கொஸ்டினில் பாருங்கள், ஒரு ஆண்டுக்கு பிறகு அவற்றின் சந்தை பங்கீடுகளை காண்கின்ற. ஒரு வருஷம் முடிஞ்சோன்னே இந்த எத்தனை பேர் ஏல இருக்கிறவன் ஏஏ ரீட்டைன் பண்ணுவானா, இல்லை பிக்கு மாறிடுவாங்களா, இல்லை பியில் இருக்கிறவங்க பிக்கு இருப்பாங்களா, ஏக்கு மாறிடுவாங்களான்றதை செக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஆண்டுக்கு பிறகு பாருங்கள்,
இது ஸ்டார்டிங் 0.15 0.85 இது ஸ்டார்டிங். இது டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படியே 0.65 0.35 0.45 0.55. இப்போ இதை தொடக்கத்தில் இருக்க இந்த நிகழ்வோட டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணோம்னா அடுத்த ஆண்டு இந்த ஏ வகை சோப்பை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க வாங்குவாங்க, பி வகை சோப்பை எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு நம்மளால் கரெக்டாக கணிக்க முடியும். இப்போ பாருங்கள், ரோ கூட காலம் மல்டிபிள் பண்ணுறேன். 0.15 இன்ட்டு 0.65 ப்ளஸ் 0.85 இன்ட்டு 0.45 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0.15 இன்ட்டு 0.35 ப்ளஸ் 0.85 இன்ட்டு 0.55. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் உனக்கு தெரியும், கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். 0.15 இன்ட்டு 0.65 மல்டிபிள் பண்ணால் 0.0975. 0.85 இன்ட்டு 0.45 மல்டிபிள் பண்ணால் 0.3825. 0.15 இன்ட்டு 0.35னா 0.0525. இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 4 டெசிமல் பிளேஸ் கிரியேட் பண்ணும் 0.0525. இங்கே 0.85 இன்ட்டு 0.55னா ஆன்சர் 0.4675. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0.4800 வரும். அதனால் 0.48 வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.5200 வரும், 0.52. அப்போ ஒரு ஆண்டுக்கு பிறகு ஏ வகை சோப்பை எத்தனை பேர் வாங்குறாங்க மறுபடியும் வாங்குவாங்கன்னா 48%. பி வகை சோப்பை எத்தனை பேர் மறுபடியும் வாங்குவாங்கன்னா 52%. முதல்ல ஆரம்ப காலத்தில் ஏ வகை சோப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 15, பியில் எவ்வளோ இருக்குன்னா 85. 1 இயர் முடிஞ்சோன்னே ஏ வாங்கியவர்கள் எவ்வளோ பேர் மறுபடியும் அதையே வாங்குவாங்கன்னா 48%, பி வந்து 52% வாங்குகிறாங்க அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட், மேலும் சந்தையில் சமநிலை எப்போது எட்டப்படும் அப்படின்னு பாருங்கள். சமநிலை அப்படின்னா ஈக்குலிபிரியம் லெவல். ஈக்குலிபிரியம்னா தொடக்கமும் இறுதியும் சமமாக இருக்கும், எந்த மாற்றமுமே இருக்காது, சமமாக இருக்குன்ற. அப்போ இது தொடக்கம், இது டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் மாறுதல் நிகழ்தகவு அணி, இது ஏபி இறுதி. தொடக்கமும் இறுதியும் சமமாக இருப்பதால் இது சமநிலையில் உள்ளது என்று அர்த்தம். இப்போ பாருங்கள், ஏபி தொடக்கம், டிரான்சிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றது இங்கே தெரியும். ஏ வகை சோப்பை யூஸ் பண்ணுறவங்க 65% பேர், பி வகை அப்படி எழுதிட்டோம், ஈக்குவல் டு ஏபி. இப்போ ரோ கூட காலம் மல்டிபிள் பண்ணுறோம். ஏ கூட 0.65, பி இன்ட்டு 0.45 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ கூட செகண்ட் காலம் ஏ இன்ட்டு 0.35 ஏ, நெக்ஸ்ட் பி இன்ட்டு 0.55 மல்டிபிள் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஏபி. இப்போ கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரோவில் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஏற்கனவே உங்களுக்கு டவுட் இருக்குன்னா செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸில் ரோ வைஸ் ஆட் பண்ணால் ஆன்சர் 1 இருக்கும். 0.65 கூட 0.35 ஆட் பண்ணால் 1 வந்துடும். 0.45 கூட 0.55 ஆட் பண்ணாலும் 1 வந்துடும். அப்போ ஏயும் பியும் ஆட் பண்ணால் எப்போவுமே ஆன்சர் 1 வரணும். பி ஈக்குவல் டு 1 - ஏ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாறுதல் நிகழ்தகவு அணியோட சிறப்பே இதுதான். இப்போ பாருங்கள், 0.65 ஏ அப்படியே வச்சுக்கிட்டோம். 0.45 இன்ட்டு பிக்கு என்னமானா 1 - ஏன்னு வச்சுக்கிறோம். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டுனா பி ஈக்குவல் டு 1 - ஏ ஈக்குவல் டு ஏ. 0.65 ஏ 1 இன்ட்டு 0.45 அகைன் 0.45, 0.45 இன்ட்டு ஏ அப்படியே வச்சுக்கிறோம் ஈக்குவல் டு ஏ. இந்த 0.65 ஏலேருந்து 0.65 ஏலேருந்து 0.45 ஏ போனால் 0.20 ஏ வரும். இங்கே ப்ளஸ் 0.45 ஈக்குவல் டு ஏ. இந்த 0.20 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 1a மைனஸ் 0.20 ஏனா 1ல் 0.20 போச்சுன்னா 0.80 ஏன்னு வந்துடும். அப்போ ஏயோட வேல்யூ என்ன சார்னா 0.45 டிவைடட் பை 0.8. கால்குலேட்டர் வச்சு டிவைட் பண்ணினா ஆன்சர் 0.5625 கிடைக்கும். ஏயோட வேல்யூ கிடைச்சாச்சு. அப்போ பியோட வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா பி ஈக்குவல் டு 1 - ஏன்னு வச்சுருக்கோம். இப்போ 1 - 0.5625 கொடுத்தோம்னா ஆன்சர் 0.4375. இது பியோட வேல்யூ. எத்தனை சதவீதம் பேர் பாருங்கள், மேலும் சந்தையில் சமநிலை எப்போது எட்டப்படும் அப்படின்னா
பர்சன்டேஜுக்கு மாற்றிடுறோம். 0.5625 இன்ட்டு 100 பண்ணால் 56.25 வரும். அதனால் 56%ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 43.7 வரும். ரவுண்டப் பண்ணோம்னா 44%. அப்போ எப்போது சமநிலை எட்டப்படும்னா ஏ என்பது 56% ஆகும், பி என்பது 44% இருக்கும்போது சமநிலை எட்டப்படும். நிகழ்ந்தகழ்வு அணியில் இன்னும் 2 சம்ஸ் இருக்குமா, இதே மாதிரி சம்ஸை போட்டு பாருங்கள். நன்றி.